கண்ணா, மாணவர் மனசு பெட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இது எதுக்கு பயன்படுது, என்ன பர்பஸ்க்காக நம்ம வச்சுக்கணும் தெரியுதா? நீங்க வாங்க சொல்லுங்க. நமக்கு வந்து பிரச்சனை நடந்தா சொல்ல பயமா இருந்துச்சுன்னா எழுதி போடலாம். என்ன எழுதி போடுறதுல உனக்கு நடந்த பிரச்சனை உனக்கு எட்டுதான் பாருங்கண்ணா. எட்டுதலடா, எல்லாருக்குமே இது எட்டுது. அப்படிதானே? சரி, உட்கார். மாணவர் மனசு பெட்டினா என்னன்னா, உனக்கு ஏதாவது பிரச்சனை அச்சுறுத்தும் வகையில ஏதாவது மத்தவங்க ஒன்று அச்சுறுத்தா, நீ பயப்படுவ பார்த்தியா, அதுதான் அச்சுறுத்துறது. அந்த மாதிரி உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்ல, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா ஒரு பேப்பர்ல நீ எழுதி இதுல வந்து போட்டுடலாம். சரியா? இப்ப இதை நாங்க ஆசிரியர்கள் எடுத்து என்ன பிரச்சனையோ அதை வந்து சரி பண்றதுக்கு பார்ப்போம். அண்ட் இன்னொன்னு, டீச்சர் இந்த பள்ளிக்கூடத்துல மாணவர் மனசு பெட்டி இருக்குது, நாங்க முடிச்சுட்டு வேற ஸ்கூலுக்கு போறோம், அப்ப நாங்க என்ன பண்ண அப்படின்னு ஒரு கேள்வி உனக்குல இருக்கா? நம்மளுடைய எல்லா அரசு பள்ளியிலுமே இந்த மாணவர் மனசு பெட்டி இருக்குது. நீ எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அங்க இந்த பெட்டி இருக்கும். அப்ப அங்கேயும் உனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நீ எழுதி போடலாம். இல்ல உனக்கு வந்து நெருக்கமான ஆசிரியர் கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா, உனக்கு நம்பிக்கையான ஆசிரியர், அவங்க கிட்ட உனக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீ போய் சொல்லலாம். இல்ல அம்மாட்ட சொல்லிடலாம். நீ மறைக்க கூடாது, தைரியமா இருக்கணும். நீ மறைக்கிறதா பெரிய பிரச்சனையில போய் விடும், மறைக்கிறதா பெரிய பிரச்சனையில போய் விடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? வேற ஏதோ டவுட் இருக்கா எல்லாருக்கும்? முடிஞ்ச அளவுக்கு பெண் ஆசிரியர்கள்ட்ட, சரியா, உங்களோட பிரச்சனைகளை முடிந்த அளவுக்கு பெண் ஆசிரியர்கள்ட்ட சொல்ல பாருங்க.